ஹாய் ஆல். இது என்னோடய யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, என் பேர் சக்தி. நான் வந்து ஒரு 25-year-old மிடில் கிளாஸ் பையன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 to 5 yearsல வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வே தேடிகிட்ருக்கேன். அண்ட் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அதோட பெட்டராக ஈஸியாக ஒரு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுவேன். அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ அதோட பெட்டர் ஆப்ஷன் இன்னொன்று கிடைக்கும், அதை ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 6 மாதம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் அதில் ஏதாச்சும் ஒரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 மாதம் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் பண்ணுவேன், இல்லை 2 வாரம் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி கன்சிஸ்டன்சி இல்லாதனால வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தனால இப்போ என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேணாம், ஒன்றே ஒன்று எடுத்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த 3 மாதம், அந்த 3 மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ட்ராப் ஷிப்பிங். ஏன் ட்ராப் ஷிப்பிங் கேட்டிங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து ஒரு 2020 டைம்லேயே, அதாவது இந்த ட்ராப் ஷிப்பிங்கிற கான்செப்ட் அப்போ தான் பூமர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அப்போவே இந்த ட்ராப் ஷிப்பிங் பற்றி எனக்கு லைட்டாக ஐடியா இருந்துச்சு. பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும், நிறையா ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விதமான தயக்கத்துலேயோ இல்லை என்ன இதுன்னு தெரில. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் மெயின் ரீசன் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை. அப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஸோ காசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா, மெயினாக எனக்கு ப்ராடக்ட்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு தெரில. ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மட்டும் ட்ராப் ஷிப்பிங் மட்டும் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 yearsஸாக வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என் மண்டையிலே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் எடுத்து ட்ரை பண்ணலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 மாதம் அடுத்த 3 மாதம் இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் ஃபிக்ஸடாக இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆனால் ஓகே, ஒர்க் அவுட் ஆகாட்டி பிரச்சனை இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு, இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு, அதுலேருந்து என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ட்ராப் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங், இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் 2 இருக்குது. ஸோ நான் இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம இந்தியன் ட்ராப் ஷிப்பிங்கோட இன்டர்நேஷ்னலில் நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட் நீஸ் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. பெட் நீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிஃபை ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் பேர்ல்ஸ். ஸோ ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஏஐ தான் வந்து எல்லாமே பண்ணிச்சு. ஸோ ஏஐ வச்சு ஒரு ஸ்டோர் க்ரியேட் பண்ணேன். ஏஐ வச்சு வந்து ப்ராடக்ட்ஸ் இது பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் வந்து சேல் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சேல் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இந்த பேஜ். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி டெடிகேட்டட் ஃபார் த ப்ராடக்ட் ப்ரமோஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கப்போ நான் மெயினாக கஷ்டம் ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிசர்ச் தான். அண்ட் நிறையா சர்ச் பண்ணதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிசர்ச் வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறது நிறையா பேர் க்ளியராக சொல்லலை. தமிழில் அந்தளவுக்கு சரி நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த 3 மாதம் ட்ராப் ஷிப்பிங் ஜர்னி வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இல்லை ஒரு விதமான நாலேஜ் ஷேர் மாதிரி பண்ணிவிக்கினா இந்த யூடியூப் சேனலில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த ட்ராப் ஷிப்பிங் ஜர்னியில் என்னென்ன பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்தர் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து அப்டேட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங், பெட் நீஷ் அண்ட் ஷாப்பிஃபை ஸ்டோர். இதுதான் வந்து இப்போதைக்கு இது. ஸோ இதுக்கு சப்ளையர் எப்படி பார்த்துருக்கேன், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணேன் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், டேக் கேர், பை.